அரசு பள்ளியில் படித்து மருத்துவக் கல்லூரியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த விவாதத்தை நாம் தொடரலாம். திரு ராஜகோபாலன், நந்தகுமார் இடைவெளிக்கு முன்பு பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார். நிறைய மதிப்பெண்கள் வாங்குற மாணவர்கள் அனைவருமே தகுதியான மாணவர்கள் தான். இந்த போட்டி உலகில் மதிப்பெண்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டுதான் தகுதி நிர்ணயிக்கப்படுகிறது. இதனால் எந்த விதமான குழப்பமும் இல்லை என்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம்? முதலில் நம்முடைய தேர்வு முறையே மிக தவறான முறையில் இருக்கின்றது. ஒரே பாடநூல், ஒரே தேர்வு, அதற்கான ப்ளூ பிரிண்ட் முன்னதாகவே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகினால வினாத்தாளை முன்னதாகவே இந்த வினா வரும் என்று எதிர்பார்த்து தயாரிக்கக்கூடிய நிலையில இருக்கின்றது. அதை சிறப்பாக தனியார் பள்ளிகள் செய்கின்றன. நான் ஒன்றுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்று 50 வயதிற்கு மேற்பட்ட மருத்துவர்கள், வழக்குரைஞர்கள், பொறியாளர்கள், அலுவலர்கள் எல்லோரும் எங்கே படித்தார்கள்? அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில்தான் படித்தார்கள். அவர்கள் பெரும்பாலோர் முதல் தலைமுறை மாணவர்கள், பெரும்பாலோர் தமிழ் வழியிலே படித்தவர்களும் ஆவார்கள். அவர்கள் எல்லாம் தமிழ் வழியிலே அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே படித்துத்தான் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்ம தோழர் ரவீந்திரநாத் உட்பட அனைவரும் அவ்வாறுதான் வந்தவர்கள். அதனால அரசு பள்ளிகள் மட்டம் என்று இருந்தால் எப்பொழுது தொடங்கி இருக்கின்றது? தனியார் மயப்படுத்தலுடைய விளைவு. தனியார் மயப்படுத்தலின் விளைவு என்ன ஆயிற்று? இன்றைக்கு வினாத்தால் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதை மாற்றினோம் என்றாலே வினாத்தாளை முன்கூட்டியே தீர்மானிக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டது என்றால் தான் உண்மையான அறிவினை சோதிக்க முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் இன்றைக்கு நடப்பது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வினாக்களுக்கு குறிப்பிட்ட விடையை எழுத பார்க்குவதுதான். இது ஏன் முதலாண்டு மருத்துவ படிப்பில் பலர் தேர்ச்சி பெறாமல் போயினர். இவர்களெல்லாம் மருத்துவ படிப்பில் இந்த ஆண்டு சேருகின்றார்கள். அடுத்த ஆண்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தோழர் ரவீந்திரநாத் மீண்டும் இந்த அறைக்கு சொல்ல இருக்கின்றார், பாதி பேருக்கு மேல தேர்ச்சி பெறவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ரவீந்திரநாத், இவர் வைக்கிற குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது? 60% மருத்துவர்கள் தனியாக கிளினிக் நடத்துவதற்கு தகுதியே இல்லை என்கிற ஒரு புள்ளிவிவரம் வெளியாகிறது. இதே போன்று முதலாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி படிக்கும் மாணவர்கள் அந்த பாடங்களில் தேர்ச்சி பெறுவதில்லை. 12ஆம் வகுப்பில் மாவட்ட அளவில், மாநில அளவில் முதலிடம் பிடிக்கும் மாணவர்கள் முதலாம் ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெறுவதில்லை. எந்த அளவுக்கு தகுதியான மாணவர்கள் உருவாகிறார்கள் மருத்துவம் சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பில்? இந்த பிரச்சனைகள் வரது முன்னால நான் என்ன சொன்னாங்க, தமிழாசன் அவர் சொன்ன கருத்துல உடன்பாடு உண்டு. மாணவர்கள் என்னென்ன விருப்பத்தில் படிக்கணும் விரும்புறாங்களோ, எந்தெந்த கல்வி விரும்புறாங்களோ அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு மதிப்பெண் மட்டுமே அந்த மாணவருடைய தகுதி நிர்ணயிக்க முடியாது. ஓவரால் எல்லாம் பார்க்கணும். ஆனா இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக அமைப்புல சாத்தியம் கிடையாது. கியூபால ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவருக்கு எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா அந்த லோக்கல் பீப்புள் தான் முடிவு பண்ணணும். இந்த மாணவர் திறமை உள்ளவர், இவர் மக்களுக்கு சேவை செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணாலும் போய் சேர முடியும். சேர்ந்த பிறகு அவர் போய் சேவை செய்யறார். அங்க அரசாங்கமே அவருக்கு எல்லா சம்பளத்தையும் கொடுத்துருது. சமூக பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அங்க டாக்டர் படிச்சா அதிக சம்பளம், அதே அதோட குறைவான படிப்பு படிச்சா குறைவான சம்பளம், பெரிய வேறுபாடு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்ப என்னன்னாக்க அங்க ஒருத்தர் மருத்துவரா படிக்க விரும்பி மக்கள் விரும்பினா மருத்துவரா படிக்க முடியும். அங்க கட் ஆஃப் மார்க்ஸ் தான் கிடையாது, மதிப்பெண் முறையெல்லாம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு சமூகம் இந்தியாவில் வந்துச்சுனாக்க அவர் சொல்ல சாத்தியம். இந்தியா இருக்கிறது கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம், முதலாளித்துவ அமைப்பு. இந்த சமூக அமைப்பு தான் பல்வேறு பிரச்சனைக்கு கல்வியில காரணமா இருக்கிறது. அதை மாற்றாம தேர்வு முறையில மாற்றம், மதிப்பெண்ல மாற்றம், நுழைவு ரத்து, இதெல்லாம் பிரச்சனை தீர்வே ஆகாது. ஏராளமான மாணவர்கள் உயர்கல்வி படிக்க விரும்புறாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகள் இந்த எண்ணிக்கை போதவே போதாது. இந்தியாவில் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய தகுதி உள்ள மாணவர்கள் 15 விழுக்காடு உயர்கல்விக்கே போறாங்க. மீறி போறதே கிடையாது. ஏன்னா விருப்பம் இல்லாம கிடையாது, விருப்பம் இருக்கிறது. ஆனால் உயர்கல்வி தனியார் மாணவனாலையும் போதிய கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் இல்லாதனாலையும் அவங்களால போகவே முடியல. ஆஸ்திரேலியால 98% பேர் உயர்கல்வி போறாங்க, அமெரிக்கால 95% போறாங்க, இங்கிலாந்துல 60% மேல போறாங்க. ஆனா இந்தியாவில 15 விழுக்காடு காரணம் அதுக்கான வாய்ப்பு உருவாக்கவில்லை என்பதுதான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க மருத்துவக் கல்வியில ஏன் முதலாவது ஃபெயில் ஆகிறாங்க, +2 வரையும் அவங்களுக்கு மனப்பாடம் செய்து பாடங்கள் போதிக்கப்படுகிறது. அதுக்கு அவங்க சிலபஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் சொல்லிட்டு இந்த பாடத்துல 3 மார்க் வரும், இந்த பாடத்துல 5 மார்க் வரும், இல்ல 2 மார்க் வரும் சொல்லப்பட்டு அவங்க திரும்ப அதை படிச்சு வந்துடுறாங்க. ஆனா மருத்துவர்கள் பிசியாலஜிக்கே பல புத்தகங்களை படிக்கணும், அனாட்டமியே பல புத்தகத்தை படிக்கணும், தமிழ்ல படிச்சு திரும்ப ஆங்கில போறாங்க. அப்ப புதிய சூழல், மருத்துவர்கள் ரேகிங்,
ஹோம் சிக்கு, அது பேர் ஆங்கிலத்தில் படிக்கிறது, பெரிய பெரிய புக்கா படிக்கிறது, இதெல்லாம் இருக்கின்ற பொழுது அவங்களால ஃபர்ஸ்ட் இயர்ல கோப்ப பண்ண முடியல. அதனால வந்து அதையெல்லாம் பல்கலைக்கழகம் புரிந்து கொண்டு அதுக்கேற்ப தேர்வு நடத்தணும். ஆங்கிலத்துல தான் தேர்வுகள் வற்புறுத்த கூடாது. முதல் ஆண்டுல தமிழ்லயே தேர்வு எழுது, தமிழ்ல ஓரல பதில் சொல்ல சொன்னாக்க நிச்சயமா அது ஃபெயில் ரேட் வராது. அதில் பிரச்சனைனாக்க ஒரு தேர்வு முறை வந்து மாணவர்கள் உயர்கல்விக்கு அனுப்பும் தடையா இருக்கிறது. இல்ல மருத்துவர்களில் வந்து நுழைவுத் தேர்வு வந்து ஏழை மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் நுழைவதில் தடையா இருக்கின்ற வாதம் தவறானது. இன்றைக்குள்ள நிலைமையில என்னுடைய வாதம் என்னன்னாக்க தெளிவாக கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் இடையில வந்து நகர்ப்புற மாணவர்களுக்கும் பணக்கார மாணவர்களுக்கும் மிகப்பெரிய பாகுபாட்டை இன்றைய சமூக அமைப்பு உருவாக்கி இருக்கிறது. தனியார் பள்ளியில படிச்சா நிறைய மதிப்பெண் வாங்க முடியும்னாக்க ஏழை மாணவன் அங்க படிக்க முடியல. அரசு பள்ளியில படிச்சாக்க இன்றைக்கு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய நிலைமையில அவரால் தனியார் பள்ளியில இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாணவர் போட்டு அதிக மதிப்பெண் வாங்க முடியல. அப்ப இன்றைக்கு வந்து பணக்காரர்கள் எந்த படிப்பு நினைச்சா படிக்க முடியுது, ஏழைகள் இந்த படிப்பு நினைச்சா படிக்க முடியல. இது காரணம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வர்க்க ரீதியான பாகுபாடு தான் காரணம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திரு தமிழாசான், 5ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர் 2ஆம் வகுப்பு பாடங்களை புரிந்து கொள்ளும் மாணவர்களுடைய சதவீதம்ங்கிறது 25%. அதே நேரத்தில் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் 40%. இப்ப தனியார் பள்ளியில மிகச்சிறப்பான கல்வி வழங்கப்படுது. இவர் ரவீந்திரநாத் சொன்ன மாதிரி இந்த ஏழை மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்குமான இந்த இடைவெளி அதிகமாக இருக்கிறது. அரசு பள்ளியின் செயல்பாடுகள் வந்து சரியா இல்லையா? அப்போ உங்க கேள்வியிலே அதற்கான பதில் இருக்கு. படிக்க தெரிந்த மாணவர்கள் மிக சரியா சொல்லியிருக்கீங்க. கற்கும் மாணவர்கள் நீங்க சொல்லல. நீங்க இதே அரசு பள்ளி மாணவர்களை தனியார் பள்ளி மாணவர்களோட சிந்திக்கிற விவாதிக்கிற விஷயங்களோடு தொடர்பு படுத்தி பாருங்க. யார் அறிவாளிகள் என்பது தெரியும். கல்வியினுடைய நோக்கம் எழுத படிக்க கற்றுத்தருவது மட்டுமே அப்படின்னா இந்த சதவீதங்களை வச்சு நம்ம போட்டி போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கல்வியினுடைய நோக்கம் அறிவாளிகளை உருவாக்குவது, சுயமாக சிந்திப்பவர்களை உருவாக்குவது. அதை அரசு பள்ளி மிக தரமாக செய்து கொண்டுதான் இருக்கு. மேலும் தனியார் பள்ளிகள்ல 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த பாடங்கள்ல எப்படி நடத்துறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் தான் அந்த 2 ஆண்டுக்குமே அவர்களுக்கு நடத்தப்படுகிறது. 11ஆம் பாடப்புத்தகம் தூக்கி மூட்டை கட்டி ஓரம் வைக்கப்படுகிறது. ஆனால் அரசு பள்ளிகளில் இது போல செய்வது இல்லை. திட்டமிட்டு ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அதற்கான பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அதற்கான மதிப்பெண்ணை இலக்கு வைத்துவிட்டு அதற்கான முயற்சி ஓட்டப்பந்தயம் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் தனியார் பள்ளி கூடங்கள், அங்க இருக்கிற மாணவர்கள். ஆனால் அரசு பள்ளிகள் இதை செய்வதில்லை. அவர்கள் முழுமையாக தம்முடைய கடமையை செய்து முடிக்க வேண்டியிருக்கிறது. அதனாலே 2 ஆண்டு பாடத்தை கற்பிக்கிறார்கள். பொறுமையாக படித்து பாடத்தை உள்வாங்கிக் கொண்டு சிந்தனையாளர்களாக உருவாகுகிறவர்கள் அதிகமான மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு வந்து சேர முடிவதில்லை. இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்கள் சார் அத வந்து அவர் சொல்றதுல நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்குள்ள நிலைமையில வந்து ஒருத்தருக்கு எதிரான இருக்கணும்னாக்க பொருளாதாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்குது. நல்ல பெரிய டாக்டர் நிறைய சம்பாதிக்க முடியாது. அது ஒரு பியூனா இருந்தா செய்ய முடியுமா? ஒரு பியூன் அறிவாளியோட இருக்காது, ஒரு அறிவாளியோட இருக்கலாம். அவருடைய வானிலை மேம்பட்டுமா? அப்ப இன்னைக்கு உள்ள முதலாளித்துவ சமயத்துல தீர்மானிப்பது உங்களுடைய அறிவோ ஆற்றலோ இதெல்லாம் கிடையாது. மறுபடியும் தொழிலையும் தொடர்பு படுத்துவதை ஒத்துக்க முடியாது. தொழில் வருமானத்துக்கான படிப்பு சம்பந்தருக்கு தொடர்பு படுத்தணும். கேபிட்டலிசேஷன் மருத்துவராகவோ பொறியாளராகவோ இல்ல. உண்மை எவருமே கள்ள பணத்தை உருவாக்குறவனால யாரையும் நீங்க யோசிச்சு பாருங்க. நன்றாக படிக்கும் பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பில் நன்றாக படிக்கும் பள்ளி மாணவர்களை உங்களுக்கு நாங்கள் வந்து இலவசமாக கல்வி தருகிறோம், நீங்கள் எங்கள் பள்ளியில் படித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு ரேட்டிங்கை உயர்த்துவதற்காக தனியார் பள்ளிகள் அந்த மாணவர்களை அழைத்துச் செல்வதாகவும், அதே போன்று இப்ப இவர் சொன்ன மாதிரி 12ஆம் வகுப்பு தேர்வுக்கு 11ஆம் வகுப்பிலிருந்தே தயாராகி அந்த மாணவர்களை அந்த புத்தகத்தை மட்டுமே படிப்பதற்கு கற்றுக் கொடுத்து மிகச்சிறந்த மாணவர்களாக உருவாக்குவதாக வெளி உலகில் வந்து அவங்க வந்து வியாபாரம் செய்வதாக வந்து தமிழாசன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் உங்க தனியார் பள்ளிகள் மீது. இது குறித்து உங்களுடைய பதில்? நிச்சயமாக நான் அதை கடுமையாக எதிர்க்கிறேன். அதெல்லாம் ஒரு காலம் முடிந்து விட்டது. இன்றைக்கு அப்படிலாம் பெற்றோர்களை ஏமாற்ற முடியாது. எல்லா விஷயங்களும் இன்றைக்கு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் இருக்காரு, சிஓ இருக்காரு, டைரக்டர் இருக்காங்க, எல்லாம் செக் பண்றாங்க. 11ஆம் வகுப்பு தேர்வுகளை நடத்தி அந்த மதிப்பெண் பட்டியலையும் அந்த தேர்வு தாட்களையும் சிஓ ஒப்படைக்க வேண்டும். இன்றைக்கு கண்கொத்தி பாம்புகளாக முதன்மை கல்வியாளர்கள் நாள்தோறும் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்போது தனியார் பள்ளி நிர்வாகிகள் மாட்டப் போகிறார்கள், அவர்கள் கைது செய்வோம், சிறை வைப்போம், அல்லது அவர்களுக்கு தண்டனை விதிப்போம் என்று இனி அந்த தவறு செய்ய முடியாது. இன்றைக்கு ரேட்டிங் என்பது சில பள்ளிகள் செய்யலாம், நான் மறுக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக இப்போது எடுபடாது. யார் நல்ல மதிப்பெண் பெற்றீர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கு முதலில் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த ரேட்டிங் சிஸ்டம் என்பது செய்யக்கூடிய பள்ளி நிர்வாகிகள் நாங்களும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம், அரசும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஏமாற்ற முடியாது. சில பள்ளி 480 மதிப்பெண் பெற்ற மாணவன் அதோடு இன்னும் மதிப்பெண் பெற வேண்டும், இன்னும் பெரிய பள்ளியில் சேரலாம். அது பெற்றோருடைய ஆர்வமே தவிர பள்ளி நிர்வாகிகள் கொண்டு போய் வீட்டில் போய் அழைத்து வந்து உட்கார வைத்து தன் பள்ளியில படிக்க வைக்க வேண்டும் என்று எந்த பள்ளி நிர்வாகி இன்றைக்கு கெஞ்சக்கூடிய காலம் அல்ல. பெற்றோர்களுக்கு தெரியும் எந்த பள்ளி நன்றாக சொல்லித் தருவது, எந்த பள்ளி நிறைய மதிப்பெண்களை பெறவும், எந்த பள்ளியில் படித்தால் மாணவன் மருத்துவனாக முடியும், பொறியியலாக முடியும், அல்லது நல்ல நிலைக்கு வர முடியும் என்று பெற்றோர்கள் தீர்மானித்து அந்த பிள்ளைகளை சேர்க்க வேண்டிய இடத்தில் பத்திரமாக சேர்க்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராஜகோபாலன், நந்தகுமார் சொல்ற மாதிரி பெற்றோர்கள் தான் மாணவர்களுடைய எதிர்காலத்தை முடிவு செய்கிறார்கள். அவர்கள் தான் யார் மருத்துவராக வேண்டும், பொறியியல் வல்லுநராக உருவாக வேண்டும் என திட்டமிட்டு குறிப்பிட்ட பள்ளியில் சேர்க்கிறார்கள். இதில் வந்து பள்ளிகள் மீது எந்த விதமான தவறும் இல்லை என்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இவர் சொல்லியிருக்கிறார். பள்ளி என்பது ஒரு சமூக அமைப்பு. ஆகையினால சமூகத்தின் எல்லா பகுதியினரும் அந்த பள்ளியிலே இடம் பெற வேண்டும். ஏழைகள், பணக்காரர்கள், எல்லா சாதியினரும், மதத்தினரும் எல்லோரும் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் பள்ளி. அரசு பள்ளியில எளியவர்கள் தான் படிக்கின்றார்கள். அவர்களுக்கு குடிசையிலே வாழ்கின்றவர்கள். பெற்றோர்கள் எந்த விதமான விதத்திலும் உதவி செய்யக்கூடாத நிலையிலே அவருடைய கல்லாமை இருக்கின்றது. அப்போ வீட்டு வேலை இருக்கின்றது. அப்படி பார்த்தீர்கள் என்றால் தனிப்படிப்பு கிடையாது. இவர்கள் எல்லோருக்கும் 24 மணி நேரத்தில் தூங்குகின்ற நேரம் 8 மணி நேரத்தை தவிர 16 மணி நேரம் படிக்கின்றார்கள். இந்த மாணவர்களுக்கு பள்ளியில் இருக்கின்ற 5 மணி நேரத்தை தவிர வேறு நேரம் படிப்பதற்கு கிடையாது. பல பள்ளிகளிலே ஆசிரியர் கிடையாது. நான் விடைத்தாள் திருத்தும் பொழுது ஒரு பள்ளியில் உள்ள எல்லா மாணவர்களும் எழுதியிருந்தார்கள், எங்களுக்கு கணித ஆசிரியர் பிப்ரவரி மாதத்தில் தான் நியமிக்கப்பட்டார். அவர் அணிக்கோவைகள் மாத்திரம்தான் நடத்தினார். அதை நாங்கள் விடையளித்ததை வைத்துக் கொண்டு முழு விடைத்தாளுக்கு நீங்கள் மதிப்பிட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்று சொன்னார்கள். நான் உடனே அந்த மாவட்ட முதன்மை கல்வி நிலையத்தை தொடர்பு கொண்டேன். அவர் இல்லை, அவருடைய பிஏ எடுத்து சொன்னார். கணக்குக்காக ஒரு 2 மாசம் டீச்சர் இருந்தாரு, வேதியியலுக்கு டீச்சரே இல்லை என்று சிரித்துக் கொண்டு சொன்னார். இது சிரிக்க வேண்டிய விஷயம் அல்ல, நீங்கள் நாக்கை இழுத்து தூக்கு சாக வேண்டிய விஷயம் என்று சொன்னேன். ஆக இந்த ஆண்டு கூட மேல்நிலை தேர்வு முடிவு வந்த உடனே பத்திரிகையில செய்தி வந்திருந்தது, ஒரு அரசு பள்ளியில 5 பாடங்களுக்கு முதுகலை ஆசிரியர் இல்லை. இருந்தும் அந்த பள்ளி 58 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கின்றது. ஆகையினால முதலிலே அரசு செய்ய வேண்டியது என்ன என்றால், அரசு பள்ளிகளிலே இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும். திரு ரவீந்திரநாத், 1966ஆம் ஆண்டே கோத்தாரை குழு ஒரு முக்கியமான பரிந்துரையை அளித்திருக்கிறது. அதிக வகுப்பில் இருக்கும் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் ஒரே வகுப்பில் படித்தால் எவ்வளவுதான் தரமான கல்வி அவர்களுக்கு வழங்கினாலும் கூட அந்த மாணவர்களுடைய தரம், கல்வியின் தரம் உயராது. எனவே ஆசிரியர் மாணவருக்கான விகிதாச்சாரம் 30:1 என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் என்கிற 1966ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த விகிதாச்சாரம் பின்பற்றப்படுகிறதா, செயல்படுத்தப்படுகிறதா? இதனால் கல்வியின் தரம் மிகவும் தாழ்ந்து கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை இவர் சொல்கிறார். அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் நாங்க முழுமையா நடைமுறைப்படுத்தணும். பல்வேறு இயக்கங்கள் நடத்திருக்கோம். 5000 வைத்து கூட கருத்தரங்கம் போட்டோம். ஆனா அந்த அரசு இதுவரை நிறைவேற்றவே இல்லை. அது பல்வேறு பரிந்துரைகள் வழங்கியது. பெற்றோர் ஆசிரியர் சொன்னது 30 இருக்கணும், அது மதச்சார்பற்ற கல்வியா இருக்கணும் அப்படிலாம் சொல்லிச்சு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் குப்பைத்தொழில போடப்பட்டது, அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு எனக்கு இந்தியாவில உலகமயமாக்கலுக்கு ஏற்ப, தனியார் மயமாக்கலுக்கு ஏற்ப கல்வி மாற்றப்படுகிறது. அதுபோல தொழிற்கல்வியா மாற்றப்படுகிறது. அவர் தமிழாசன் சொன்ன மாதிரியும் ஐயா சொன்ன மாதிரியும் அறிவுக்கோ, ஆற்றலுக்கோ, வரலாற்று பாடங்களுக்கோ, இல்ல பொதுவான அறிவியலுக்கோ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரப்படவில்லை. மாணவர்கள் தொழிற்கல்வி சேர்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த கல்வி சிஸ்டம் மாற்றப்பட்டு விட்டது. எனவே இதை மாற்றம் வரணும். உயர்ந்த கருத்துக்களை SS ராஜகோபாலன் ஐயாவும் அவர் தமிழாசன் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் இன்னைக்கு உள்ள சிஸ்டத்துல சாத்தியம் ஆகுனாக்க இந்த சமூக அமைப்பு மாற்றி ஆகணும். இது சோசியலிஸ்ட் சமூகம் அவர் சொன்ன மாதிரி சாத்தியம். தேர்வு இல்லாம, அதே போல மதிப்பெண்ணை வைத்து மதிப்பிடாமல், ஒட்டுமொத்தமான ஒரு மாணவனுடைய முழுமையான ஆளுமை வைத்து தேர்வு செய்வதுனா அந்த சிஸ்டம் சாத்தியம். அதே போல இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை வைக்க விரும்புறேன். என்னன்னாக்க, ஒரு டாக்டர் படிப்பா எவ்வளவு போட்டி வருது? டாக்டரா படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம், குறைந்தபட்ச உத்தரவாதம் கிடைக்கும் அப்படின்னு போட்டி வருது. அப்ப நிறைய பேர் இதுல போட்டி போடுறப்ப அவர்களுக்கு ஏற்ப அங்க இடம் இல்லை. இடம் இல்லாத வருது
அப்ப ஃபில்டர் பண்ணுற ஏதாச்சும் தேர்வு முறை வைக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு வந்து எவ்வளவு பேர் இந்தியாவில வந்து மருத்துவம் படிக்க விரும்புறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவ கல்லூரியில் இடம் இருந்தாக்க அந்த போட்டி வராது. அதே போல மருத்துவ படிப்பு தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. எந்த படிப்பு படிச்சாலும் கூட வேலை வாய்ப்பு உண்டு. அது பிஏ ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி, பிஎஸ்சியா இருந்தாலும் சரி, எந்த படிப்பு படிச்சாலும் கூட நமக்கு உத்தரவாதமான வாழ்க்கை உண்டு என்ற நிலை இருக்குமானால் நம்முடைய விவாதமே மருத்துவ கல்விக்கு அதிகமான அரசு பள்ளி மாணவர்கள் ஏன் செல்லவில்லை, அதுக்காக நான் பாயிண்ட் வர்றேன். பேசிக் ரீசன் இங்கதான் இருக்கு, சிஸ்டத்துல தான் இருக்கு. அப்ப வந்து இன்றைக்கு இந்த கல்வி முறையில மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. பணக்காரர்கள் பெறக்கூடிய கல்விக்கும் ஏழை மாணவர்கள் பெறக்கூடிய கல்வி இருக்கு. எஸ் ராஜகோபால் சொன்ன மாதிரி பல பள்ளியில ஆசிரியர்களே கிடையாது. இன்னும் சொல்ல போனா பட்டதாரி ஆசிரியர் பாத்தீங்கன்னா இந்திய தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகள்ல 13,500 பள்ளியிடங்கள் காலியா இருக்கு. 13,500 பள்ளியில வந்து அரசு பள்ளியில் காலி வச்சுக்கிட்டு எப்படி மாணவர்கள் போதிக்க முடியும்? +1 +2 ஆசிரியர்களே கிடையாது, எப்படி போதிக்க முடியும்? அப்ப தனியார் பள்ளியில் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலுமே +1 படிக்கிறதே +2 பணத்தை கொடுக்குறாங்க. அதே போல பல ரெண்டுக்கும் வேறுபாடு வச்சிருக்கேன். என்ன பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் அதிகம், லீவு வந்து தனியார் பள்ளியில் கொடுக்கறதே கிடையாது. அதுபோல மாணவர்களுக்கு 100க்கு மேற்பட்ட டெஸ்ட் வைக்கிறாங்க, அரசு பள்ளியில 10 தான். அங்க ஆசிரியர் வந்து உடனடியாக யாராச்சும் விளையிட்டாங்கன்னா அடுத்த ஆசிரியர் உடனடியாக போடுறாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட வேறுபாடு, கிட்டத்தட்ட 21 வேறுபாடு வந்து தனியார் பள்ளிக்கு அரசு பள்ளிக்கு இருக்கு. பிராக்டிகல் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அரசு பள்ளியில பிராக்டிகல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதிகமான மாணவர்கள் வந்து அதிகமான குறைவான மதிப்பு போடுறது அரசு பள்ளியில போடுறாங்க, தனியார்ல வந்து பிராக்டிகல் மார்க்ஸ் ஃபுல்லா கொடுத்துறாங்க. இந்த மாதிரி ஏராளமான வேறுபாடுகள் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மோசமான கல்வி நிலையம் காரணமாகவும் அதே போல அங்க இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை காரணமாகவும் அதிக மதிப்பெண்ணை பெற முடியவில்லை. அதே சமயத்தில் தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் நன்றாக பயிற்றுவிக்கப்படுவதனாலையும் வெறும் மதிப்பெண் வாங்கக்கூடிய எந்திர மாதிரி நடத்தப்படுவதனாலும் அதிகமான மதிப்பெண்ணை வாங்குறாங்க. இன்றைக்கு ஆல் இந்தியா லெவல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் இந்தியா லெவலில் சர்வதேச லெவலையும் மதிப்பெண் ஒரு மாணவருடைய எதிராளி தீர்மானிக்குது என்கிற போது தமிழக அரசு அதை கருத்தில் கொண்டு செயல்படணும். தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவர்களை மட்டும் நான் சொல்லல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவலில் கூடிய பல்வேறு பிரபலமான தலை சிறந்த நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்நாடு மாணவர் செய்வது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறது, வெட்கக்கேடா இருக்கிறது. நம்முடைய தமிழக மாணவர் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அல்ல தனியார்ல படிச்சவங்களுமே மறுக்கப்படுது. தனியார்ல படிச்சவங்க கூட இங்க போல, தனியார்ல சிறந்த பள்ளியில படிச்ச ஒரு மாணவர்கள் கூட ஆல் இந்தியா நடத்தப்படுகின்ற அந்த எக்ஸாம்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல போதிய மதிப்பெண் பெறாத காரணமாக, அந்த போட்டியில வெற்றி பெற முடியாத காரணமாக நம்முடைய சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைச்சலா இருக்கு. கல்கத்தா மிகப்பெரிய நிறுவனம், அரசு நிறுவனம், அதுல வந்து 1% கூட நம்ம தமிழக மாணவர்கள் வரல. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம என்ஐடி அகமதாபாத், அது மொத்தம் 545 இடம் இருக்கு. தமிழ்நாடு மாணவர்கள் 7 பேர் தான் சேர்ந்திருக்காங்க. எத்தனை பர்சன்ட்? 1.2% தான். திருவனந்தபுரத்தில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு நிறுவனம், அதுல தமிழ்நாடு மாணவர்கள் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா 1% தான், ஒரே ஒரு சீட்டு தான் சேர்ந்திருக்காங்க. 0.05% சேர்ந்திருக்காங்க. ஒட்டுமொத்த 1872. இந்த மாதிரி பெரிய பட்டியல் இருக்கு. 50,000 படிப்பு, 20,000 இந்த மாதிரி சீட்டு இடங்கள்ல நம்ம தமிழக மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிச்ச மாணவர்கள் சேர்த்து நான் சொல்றேன் குறைவான அளவில் சேர்த்துக்கான தமிழ்நாட்டில் மாணவர்களை போட்டித் தேர்வுக்கு ஏற்ப, ஐந்து நிலைமைக்கு ஏற்ப தயார்படுத்தினாக தமிழக மாணவர்கள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாவாங்க.